நடிகர் விக்ரம் நடிப்புல வெளிவந்த வீர தீர சூரன் திரைப்படம் தமிழ்நாடு பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. மார்ச் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆன இந்த படம் முதல் நாள்ல ஈவினிங் ஷோவும் நைட் ஷோ மட்டும் தான் வந்து பிளே பண்ணாங்க. இதனால முதல் நாள் கலெக்ஷன் அடிபட்டது. ஆனா இரண்டாவது மூணாவது நாள்ல படத்தோட கலெக்ஷன் வந்து நல்லாவே இருந்தது. படத்தோட ரிவ்யூஸும் நல்லாவே இருந்தது. விக்ரமோட கடைசியா வந்த படம் எல்லாமே வந்து ஆவரேஜான ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருந்தது. பட் இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் வந்து நல்லா வந்திருக்கு. இந்த படம் வந்து மாசாவும் இருக்கு, கிளாஸாவும் இருக்குன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாமே வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த படத்தோட கலெக்ஷனும் டே பை டே வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கு. முதல் நாளில் இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து 3 crores தான் கலெக்ட் ஆகிருந்தது. ஏன்னா படம் வந்து ரிலீஸ் ஆனதே வந்து ஈவினிங்ல தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ முதல் நாளில் வந்து ஈவினிங்ல தான் இந்த படத்தை வந்து ப்ளே பண்ணாங்க. பட் ரெண்டாவது நாள் மூணாவது நாளில் வந்து படத்தோட கலெக்ஷன் வந்து 50% வந்து இம்ப்ரூவ் ஆனதா சொல்றாங்க. ஸோ முதல் நாளில் வந்து 3 crores கலெக்ட் ஆன இந்த படம் ரெண்டாவது நாள் இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து 3.5 crores, மூணாவது நாள் வந்து 4 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. நாலாவது நாள் வந்து 5 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் 4 நாளில் 16 crores வந்து இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவராலாக இந்த படம் வந்து 25 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற ஏரியாவில் வந்து இந்த படம் வந்து பெருசாக வந்து கலெக்ட் பண்ணல. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த படம் வந்து கலெக்ஷன் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. மற்ற ஏரியாவில் வந்து இந்த படம் வந்து எதிர்பார்த்த கலெக்ஷன் வந்து பண்ணல. ஏன்னா இந்த படம் வந்து முதல் நாளில் வந்து ப்ராப்பராக வந்து ரிலீஸ் ஆகல. ஸோ அதனால இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்பவே வந்து அடி வாங்கியிருக்கு. பட் டே பை டே இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. விக்ரம் சாரோட லாஸ்ட்டாக வந்த படம் தங்கலான், கோப்ரா, இந்த படத்தோட ரிவ்யூஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஆவரேஜாக தான் இருந்தது. கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து ரெண்டு படத்தோட கலெக்ஷனுமே வந்து 70-75 ரேஞ்சில் தான் இருந்தது. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா படத்தோட பட்ஜெட் வந்து ஆல்மோஸ்ட் 100 crores சொல்கிறாங்க. பட் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 70 crores தான் ஆச்சு. ஸோ ரெண்டு படமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரையும் ஃபெயிலியர் தான். பட் வீரதீர சூரன் படத்தோட பட்ஜெட் வந்து 70 crores தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதால ரொம்ப நாளுக்கு அப்புறம் விக்ரம் சாருக்கு வந்து இது வந்து ப்ராஃபிட்டபிள் படமாக இருக்கும்ன்ற வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்தவரையும் இந்த படம் வந்து 20 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீக் இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து இன்னும் ஃபர்தராக வந்து இம்ப்ரூவ் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து வீரதீரன் படத்தோட கலெக்ஷன் வந்து நம்ம கங்கோவாவோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கு. கங்கோவா வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து 30 crores தான் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தது. ஓவர்சீஸ், நார்த் இந்தியா, தெலுங்கானா, கேரளா இந்த சைட்லாம் வந்து படம் வந்து ஓரளவு சுமாராகவே கலெக்ட் பண்ணியிருந்தது. ஸோ அதனால அந்த படத்தோட கலெக்ஷன் வந்து 135 crores கிட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருந்தது. பட் இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் கலெக்ஷன் வந்து நல்லா இருக்கு. மற்ற ஏரியாவில் இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. பட் தமிழ்நாடு பொறுத்தவரையும் இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து கங்கோவா கலெக்ஷன் வந்து ஈஸியாக வந்து பீட் பண்ணிடும். ஏன்னா இப்பயே வந்து இந்த படம் வந்து 20 crores மேலே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓவராலாக இந்த படம் வந்து தங்கலான் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருந்ததோ அந்த படத்தோட கலெக்ஷனை தான் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணுன்ற மாரி தான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக அவ்வளோதான் கலெக்ட் பண்ணுமான்றது வந்து நம்ம போக போக தான் தெரிஞ்சுக்க முடியும். பட் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா அடுத்த ஒரு 9 daysல வந்து குட் பேட் அக்லி படம் வரப்போகுது. ஸோ அது வரையும் தான் இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து படத்தோட கலெக்ஷன் வந்து கம்மியாயிரும். அடுத்த 1 week இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியதோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட கலெக்ஷனும் இருக்கும். ஸோ இனி வரையும் இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து 25 crores தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீக்கெண்டை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் இந்த படம் வந்து எந்த லெவல் வந்து கலெக்ஷன் பண்ணணும்ட்டு. பட் இந்த படம் மட்டும் ப்ராப்பராக ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து விக்ரம் சாரோட கரியரில் வந்து இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பொங்கல் டைமில் வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய படம் பொங்கல் இல்லைனா ரிப்பப்ளிக் டேல தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ விடாமுயற்சி வந்து அந்த டைமில் வந்து டேட் தள்ளி போனனால இந்த படத்தோட டேட்டும் வந்து மாறிடுச்சு. இல்லைனா இந்த படம் வந்து பொங்கல் டேஸ் இல்லைனா ரிப்பப்ளிக் டேலேயே வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த டைமில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தால் கண்டிப்பாக கலெக்ஷன் நல்லாவே இருந்திருக்கும். ஸோ லைகா ப்ரொடக்ஷன் வந்து இந்த படத்துக்குமே வந்து எதிரியாக தான் இருந்திருக்காங்க. பட் பரவாயில்ல, இந்த படம் வந்து ஃபர்தராக இந்த 1 weekல வந்து நல்லா கலெக்ஷன் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். விக்ரம் சாருக்கு இது ஒரு வெற்றி படமாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.